வணக்கம். இந்த பதிவில் மகரம் ராசி நண்பர்களுக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் 7ஆம் பாவாதிபதி இணைகிறாரு. வாழ்க்கை துணை மூலமாக தேவையில்லாத ஒரு செலவினங்கள், மன உளைச்சல்கள், இதெல்லாமே கருத்து மோதல்கள் இதெல்லாமே ஏற்பட்டிருக்கும். 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம். சகோதர வகையிலும் தேவையில்லாத மனக்கலக்கங்கள் இருந்திருக்கும். சந்திரன் 4, 5ஆம் இடத்துல இந்த வாரத்தில் பயணம் செய்கிறாங்க. அந்த அமைப்பில் பார்க்கும்போது இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாகவும் உடல் ஆரோக்கியம், அதே போல் குழந்தைகள் விஷயத்தில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் தனுசில் பார்த்தீங்கன்னா 4 கிரகம், சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்கள் அமர்ந்து குருவின் பார்வை படக்கூடிய ஒரு அமைப்பில் வண்டி வாகனம், வீடு, மூத்தவர் வகையில் சுப விரய செலவுகள் இருந்தாலும் இங்கே குரு பார்வை செய்கிறாரு. அந்த வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. சூரியன் குரு பார்ப்பது சிவராஜ்ய யோகம். உங்களுடைய 8ஆம் பாவாதிபதி. வெளிதூர வெளிநாடு வசிக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. அதிர்ஷ்ட வாய்ப்புகள், எதிர்பாராத தனலாபங்கள் இது எல்லாமே கிடைக்கும். சுக்கிரன் உங்களுடைய 5க்கும் 10க்கும் உடையவர். குருவின் பார்வைப்படுவது என்பது தொழில் லாபம், தொழிலில் முன்னேற்றம், உங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடையுது, குடும்ப தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு அமைப்புகள், குழந்தைகளுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கடந்த வாரத்தை காட்டிலும் மனக்குழப்பங்கத்திலிருந்து விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக மகர ராசி நண்பர்களுக்கு அனைவருக்குமே அமைகிறது. ஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க என்னுடைய அலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி, வாழ்த்துக்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் தசா புத்தி, லக்னம், ராசி இது போன்ற அமைப்புகளில் தான் முழு பலனும் அறிய முடியும். இது ஒரு பொது பலன் மட்டுமே, கோச்சார பலன் ஆகும்.